ஒரு நிகழ்வை நான் நினைவுபடுத்தி நான் வர்றேன். சீனா யுத்தம் நடக்கிற நேரம், சீன யுத்தம் நடக்கிற நேரத்தில் அந்த எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எழுச்சியை, ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் சந்திரபாபு உள்ளிட்ட அத்தனை பேரும் போனாங்க. போயிட்டு அங்கே நாடகம்லாம் நடித்து முடிச்சுட்டு, அப்பொழுது பாரத திருநாட்டின் ஜனாதிபதியாக இருந்த சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கிடைக்கப்பெற்று எல்லாரும் கலைக்குழுவோடு உள்ளே போனாங்க. அங்கே போன உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிடித்த தத்துவ பாடல் ஒன்று உண்டு. அந்த ஒரு பாடல்தான், பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானுடனே என்ற அப்படி சந்திரபாபு பாடக்கூடிய அந்த பாடல், கவியரசு கண்ணதாசன் இயற்றிய அந்த பாடல், தத்துவ பாடல் எனக்கு ரொம்பவும் பிடித்ததுன்னார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே 100 பல்கலைக்கழகங்களால் தத்துவ மேதை என்று பாராட்டப்பட்ட பெரிய தத்துவ மேதை இந்த தத்துவ பாடலை தனக்கு பிடித்ததாக எடுத்து சொன்னார். அப்போது சந்திரபாபு என்ன பண்ணார், இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டார். அப்படி பாடி ஆக்ட் பண்ணியே என்ன பண்ணிட்டார், கடைசியில் முடிக்கிற நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு போய் ஜனாதிபதி மடியிலே உட்காந்துட்டார். உட்காந்தது மட்டும் இல்லை, எப்படிக்குது ராஜா அப்படின்னார். அவரை பார்த்து எப்படிக்குது ராஜான்னார். அவரும் சிரித்து மகிழ்ந்தார். அந்த நிகழ்வை நான் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா ஒரு வரி எனக்கு பின்னால் பேச போகிறாங்க பர்வீன் சுல்தான். ஒரு சொல் என்று தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சொல் ஒரு மனிதனை ஆளும் இல்லையா? ஒரு தொடர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே கொடுக்கும், உயர்த்தும். எவ்வளவோ இருக்குங்க சார், எவ்வளோ இருக்குது. அதனால தான் அந்த படிக்கிறதுனால வரக்கூடிய பெருமை என்னென்னா, மனப்பக்குவம், மன மகிழ்ச்சி, மன நிறைவு. துவண்டு கிடக்கிற மனிதனுக்கு தோள் கொடுத்து உதவுகிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது, வல்லமை வாய்ந்தது புத்தகங்கள் தான். நீங்கள் அதை அந்த ஆழத்தோடு படித்தா போதும். ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு அதில் சால்வு கிடைக்கும். நான் பெரியவர் தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நெருங்கி பழகினவன். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஐயாவோட நான் பயணத்தில் இருந்தவன். அவர் தான் தெம்புக்கு படிங்கன்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கார். கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில் இருக்கிற போது அவரை தன்னுடைய படைக்கு துணையாக ஆக்கி கொள்வதற்கு அர்ஜுனன் வர்றான் பாண்டவர் பக்கத்திலேருந்து. அவன் காலாண்ட உட்காந்துடுறான், கால் பக்கம் உட்காடுறான். அதே கிருஷ்ண பரமாத்மாவை படைத்துணைக்கு அழைப்பதற்கு துரியோதனை வரான், அவன் தலை பக்கம் உட்காடுறான். நம்ம எழுந்ததுமே எங்கே எழுப்போம், முதல்ல பார்ப்போம், கால் பக்கமாக தானே பார்ப்போம். அது ஏற்கனவே பொய் தூக்கம் தூங்குறாரு, அது நிஜ தூக்கமும் இல்லை. அப்படி பொய் தூக்கம் தூங்குற கிருஷ்ண பரமாத்மா அப்படி எழுந்ததுமே பார்க்குற மாதிரி பார்த்து, அர்ஜுனா எப்போ வந்தேன்னார், இப்போ தான் வந்தேன்னா, என்ன விஷயம்னார், வருகிற பாரத யுத்தத்தில் நீங்கள் எங்களுக்கு துணையாக நிற்க வேண்டும், ஓம் அப்படின்னு கொடுத்துட்டார். இந்த பக்கம் திரும்புகிறார், துரியோதனை உட்காந்துக்கிறான். நீ எப்போ வந்த? அதே நேரத்தில் தான் நானும் வந்தேன், படைத்துணைக்கு தான் அழைக்கலான்னு வந்தேன். ஐயோ இப்போ அர்ஜுனனுக்கு வாக்கு கொடுத்துட்டனே. அப்படின்னா நீ உங்களுடைய படைகளை எல்லாம் எனக்கு தர வேண்டும். படைத்தவனை அர்ஜுனன் கேட்டான், அவன் படைத்த படைகளை துரியோதனன் கேட்டான். படைத்தவனை கேட்டவன் ஜெயித்தான். ஏன் தெரியுமா? கால் பக்கம் உட்கார்ந்தவன் அடக்கத்தின் அடையாளம், தலைப்பக்கம் உட்கார்ந்தவன் ஆணவத்தின் அடையாளம். இதுதான் தலைகால் தெரியாமல் ஆடாதரான்னு கிராமத்தில் மகாபாரத கதை போய் சேர்ந்துருக்கு. என்ன அழகாக சொல்கிறான் நம்ம கிராமத்தில். கால் பக்கம் உட்கார்ந்தவன் ஜெயிப்பான். அப்போது அமைதியாகிடுறா, அடக்கமாகறா, வெற்றி உனக்கு, ஆண்டவன் உனக்கு துணை நிற்பான். எவ்வளோ பெரிய கருத்தை எவ்வளோ சின்ன ஒரு வரியில் கிராமம் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதாங்க இதான் நம்ம நாட்டினுடைய அற்புதம், ஆனந்தம். வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? நாமெல்லாம் மறந்துட்டோம் சார். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நான் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா இது மாதிரிலாம் யோசிடா, இது மாதிரிலாம் படிடான்னு சொல்லி கொடுத்தவர் எங்கள் ஐயா தென்கட்சியார். அப்படிலாம் பல புதைப்பொருளை கொண்டு வந்து கொடுத்தவர். அவர் மாதிரி ஒரு மனப்பக்குவம் பெற்றவர் நான் பார்த்ததே கிடையாது சார். மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் அவருடைய வீடு. அப்போல்லாம் சர்வீஸில் இருக்கிறாரு. நான் காலையில் 7 மணிக்கு அவர் ஐயாவை போய் பார்க்குறதுக்கு போகிறேன்.
தம்பி நமக்கு நேரம் ஆகி போச்சுப்பா, இன்றைக்கி இது இன்னொரு தகவல் தயார் பண்ணிட்டு போகணும், நம்ம பஸ்ஸுக்கு புறப்படணுன்னார். பேசிக்கிட்டே வந்தோம். பஸ் ஸ்டாண்டாண்ட வரேன். ஏற்கனவே பஸ்ஸில் உட்காந்துருக்கிற ஒரு ரசிகன், அவருடைய ரசிகன் இறங்கி ஓடி வந்து, தெய்வமே உன் நிகழ்ச்சின்னா எனக்கு உயிருன்னோம். உடனே ஐயா கேட்டார், தினம் கேட்பையான்னார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஆரம்பிப்ப, என் கம்பெனிக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு பஸ்ஸுக்கு வந்துடுவேன்னா. இப்படி ஒரு பாராட்டு தேவையா? நானே வருத்தப்பட்டேன். அவன் போன உடனே ஐயாவை கேட்டேன், அமைதியாக இருக்கிறீங்களே என்ன? இல்லை தம்பி, ஒருத்தனை கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு நான் காரணமாக இருக்கிறேன் பற்றியா? ஏங்க இதுதாங்க படித்ததின் பயன் இல்லை? என்ன பெருந்தன்மை பார்த்தீங்களா? அதனால் இந்த அனுபவம் இருக்க சாதாரணமானது இல்லை. அந்த அனுபவத்தை எல்லாம் பிழிந்து வச்சிருக்கிறதான புத்தகம். நான் என்ன கேட்குறேன், 2000 வருஷத்துக்கு முந்தி திருவள்ளுவர் இருந்தார், நம்ம பெருமையாக பேசுகிறோம் சார். அவர் கருப்பா சிவப்பா, தாடி வச்சுருப்பாரா, மொட்டை அடிச்சிருப்பாரா, கிராப் வச்சுருப்பாரா, எப்படி இருப்பார், உயரமாக இருப்பாரா, குள்ளமாக, ஒன்றும் தெரியாது நமக்கு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் திருவள்ளுவரை போற்றுகிற ஒரு உணர்வை தருவது எது என்றால் அவர் இயற்றிய புத்தகமாகிய திருக்குறள் என்ற ஒரு புத்தகம்தான் 2000 வருஷமாக அவருடைய பெருமையை காப்பாற்றுது. அப்போ புத்தகத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்குது? அவர் சேர்த்த சொத்து எவ்வளோன்னு யாருக்கு தெரியும்? சொத்து இருந்ததா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அது பேசலை அவரை பற்றி. ஆனால் அவருடைய நிரந்தர சொத்தாக இருந்தது அவர் இயற்றிய புத்தகம் என்பதை நாம் பெருமையாக கருதும் இல்லையா? அதுதான் புத்தகத்துக்கு இருக்கிற பெருமை. இதில் யாராவது இந்த கூட்டத்தில் ஒருத்தராவது இதை உள்வாங்கி என் வாழ்நாளில் ஒரு புத்தகம் எழுதுவேன் என்று எழுதினால் அதுதான் நான் வந்து போனதற்கான பெரிய அடையாளம். முடியும் சார், எழுதுங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்முடைய அனுபவங்களை எழுதினாலே அடுத்தவனுக்கு அது உதவும். ஏன்னா அனுபவம் சாதாரணமானது இல்லை சார், அது படிக்கத்தான் வரும் கிடைக்கும். எங்கள் கிராமத்தில் ஒரு அழகாக சொல்லுவாங்கல்ல, நான்லாம் கிராமத்தை ரொம்ப ரசித்தவன் சார். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? குமரன் டாக்கீஸ்ன்னு ஒரு டாக்கீஸ் இருக்குது, டூரிங் டாக்கீஸ். அதெல்லாம் போச்சு. இப்போது குமரன் டாக்கீஸில் சினிமா வரும்னா போஸ்டர் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி வரும் வண்டி. இந்த வண்டியில் ஒரு பக்கம் போஸ்டர் ஓட்டிருப்பான், இந்த பக்கம் போஸ்டர் ஓட்டிருப்பான், தான் சக்கனை இருக்கும். அப்படியே தள்ளு வண்டியில் ஒருத்தன் தள்ளின்னு வருவான், ஒருத்தன் மேலே அடிப்பான், ஒருத்தன் புனலை கையில் வச்சுருப்பான், அப்படியே அனௌன்ஸ் பண்ணின்னு வருவான். என் காதால் இன்றைக்கும் அது ஒலிக்குது. அவன் அனௌன்ஸ் பண்ணான்னு தெரியுமா? கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசி. கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசின்னா இன்றைக்கும் குடிக்குது சார். 45 வருஷத்துக்கு பிறகு கூட இன்றைக்கி என் காதில் ஒலிக்குதுன்னா அந்த அழகு, ஆனந்தம், பெருமை என்னங்க? அது மட்டுமாங்க, எங்கள் ஆலமரத்துக்கு கீழே தான் எருமை மாடுகளையும் பசுமாடுகளையும் கொண்டு வந்து எங்கள் ஊர் பால் கறப்பார். 4:30 மணிக்கெல்லாம் இப்போல்லாம் ஆவின் பாக்கெட்டியாது, அதெல்லாம் ஒன்றுக்கு ஒரு கன்றாவும் கிடையாது. அப்போ பசும்பால் எருமைப்பால் 2 தான். நான்லாம் பாத்திரம் துவைக்கணும் ஓடுவேன், காலையில் வாங்கின்னு வர்றதுக்கு. வாங்க போகிறது 1/2 லிட்டர், அதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரத்தை கொடுப்பாங்க. ஏன்னா பத்திரமா கீழே கொட்டிட்டு போகிறான். நான் அவ்வளோ பாதுகாப்பு. அதை தூக்கியும் போவேன். எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற ஹெட்மாஸ்டரும் வருவார். 5ஆவது கிளாஸுக்கு அவர் தான் ஹெட்மாஸ்டர். அவர் ஒரு பக்கமாக இருப்பார், நானும் பயந்து நிற்பேன். இந்த பால்காரர் எல்லா பாலையும் கறந்து வச்சுருவார். எருமையெல்லாம் அந்த பக்கம் வா அப்படின்வார். எங்கள் ஹெட்மாஸ்டர் தான் முதல்ல போய் நிற்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். கிளாஸில் நம்மளை சொல்கிறாரு, இங்கே வந்து அவர் ஒத்துக்கிறாரு. அவன் என்ன அழகாக கூப்பிட்றான், எருமையெல்லாம் அப்படி வா, பசுலாம் அப்படி போடணுவான். என்ன சார், இதெல்லாம் இயல்பாக வர்றது சார், இயல்பாக வர்றது. நீங்கள் நகைச்சுவைன்றது நீங்கள் கேட்கணும், படிக்கணும், பார்க்கணும், எல்லாத்துலேயும் கிடைக்கும் சார். போன வாரம் என்னை ஊருக்கு கூப்பிட்டாங்க, பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசணும் வாங்கன்னாங்க. என்ன ஊருன்னு? பேய் குளம்னா. நிஜமாங்க. என்னங்க ஒரு மாதிரியாக இருக்குது, இது எது பக்கத்தில் இருக்குதுன்னு? சாத்தாங்குளம் பக்கத்தில் இருக்குதுன்னா. இப்போ இயல்பாக நீங்கள், அதனால தான் சொல்கிறேங்க, நம்ம அமைதியாக இருக்கிறத விட ஒரு ஆனந்தமாக 2 வார்த்தை ஒருத்தரோட ஒருத்தர். அப்போ தான் நம்மளுடைய புதையல்கள்லாம் நிறைய கிடைக்கும் சார். கொட்டி வைத்த புதையல். அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம், நம்மக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். இது அவர் கேட்பார், இதை எங்கே படிச்சிங்க? அந்த புத்தகத்தில் படிச்சிங்க. ஓ, அந்த புத்தகம் எங்கே சார் கிடைக்கும்? என்ன சார், ஒரு புத்தகம் எப்படி தேடப்பட வேண்டும் என்றால் அந்த ரசனை உள்ள ஒரு செய்தியை ஒருவரிடத்தில் நீங்கள் பரிமாறுங்கள், நிச்சயமாக அவர் தேடி போயாவது அந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சி வாங்கிடுவார் சார். உண்மையிலேயே நடக்கிற கதை இது. அதனால் சொல்கிறேன், ரசித்ததை சொல்லுங்கள், என்ன அருமையான செய்தி எழுதியிருக்கிறான்னு கேளுங்க. அப்படியே ஒரு பெருமை. ஏன்னா ஒரு பழமொழி கூட பாருங்கள், பொன்மொழிகள்லாம் என்ன அழகுங்க. ஒரே கல்யாணமான ஒருவேளை கேள்விப்பட்டிருந்தால் நான் நினைவுபடுத்துகிறேன். கல்யாணமான புதுசிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சம்பிரதாயங்கள் நடக்கும் இந்த நாட்டில். நீங்கள் கிராமிய வாழ்க்கைன்ற புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அதனுடைய படப்பிடிப்புகள்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, மணக்க எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படிங்களேன், அப்போ தான் தெரியும். மறு உண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, கல்யாணமானால் மறு உண்றதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது பெண்ணு வீட்டுக்கு
மாப்பிள்ளை போவார், ஒரு வாரம் தங்குவார், 10 நாள் தங்குவார். இல்லைன்னா அங்கே விதவிதமாக சமைச்சு சாப்பாடு போடுவாங்க மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளைக்கு சமைக்கிறது பெருசு இல்லைங்க, அதை எடுத்து இலை போட்டு பரிமாறுறது தான் பெருசு. இனிமேல் இலை போட்டு எப்படி பரிமாறுவதுன்னு கூட பாடத்திட்டத்தில் சேர்த்தாலும் சேர்க்கணும். ஏன்னா இப்போ அது யாருக்கும் தெரியல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது அந்த இலையை போட்டு குமரை வாழையன் குறுந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள் என்று சிலப்பதிகாரத்தில் சொல்கிறான். தண்ணீர் தெளித்து தடக்கையால் தடவி குமரை வாழையன் குறுந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள்னு சொன்ன காலம் இலக்கிய காலம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது. அந்த மாதிரி இலையை போட்டு யார் பரிமாறுவாங்க தெரியுமா? அம்மா தான் பரிவாங்க. பொண்ணுக்கு அம்மா தான் பரிமாறும். அந்த பொண்ணு எங்கே இருக்குமா நிற்கும்? தூணுக்கு மரவில் போய் நிற்கும். அதுக்கு தான் தூணே வச்சுக்கிறான் வீட்டில். அப்போல்லாம் தூணுக்கு மரவாக அது நிற்கும். இந்த அம்மா தான் பரிமாறும். அப்படியே காய்கறிலாம் வைக்கும், உருளைக்கிழங்கு வைக்கும், வெண்டைக்காய் பொரியலை வைக்கும், கொத்தராங்க அது பாகக்காலாம் வைக்க மாட்டாங்க, சவு கூட்டை வைக்கும். அப்படியே வச்சுக்கிட்டே வரும். இவன் என்ன பண்ணுவான்? அந்த உருளைக்கிழங்கை தொடமாட்டான், வெண்டைக்காயை அள்ளி 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 சாப்பிடுவான். அம்மா ஓரக்கண்ணால் பார்க்கும் மகளை, அடியே இவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது, நோட் பண்ணிக்கோ, இவனுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, ஆனாலும் மூளை வளர்ச்சி இல்லாதான் இருக்கிறான், அது வேறு விஷயம். அதனால் வெண்டைக்காயை இனி வருங்காலத்தில் இவனுக்கு அதிகமாக சமைக்கணும், தெரிஞ்சுக்கோ. அப்போது ஒரு கணவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு அந்த பொண்ணு நேராக கேட்கறது நாகரிகம் இல்லை. இந்த பரிமாறுகிற பழக்கம் உடைய மறு உண்ணுங்கிற போது தெரிந்து கொண்டு அதை மறக்காமல் செய்கிற நாகரிகமும் பண்பாடும் உடைய நாடையா நம்ம நாடு. இன்னைக்கு எல்லாமே போச்சே இல்லை, இதெல்லாம் நினைவுபடுத்தணும் சார். அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னாலே அவ்வளவு விசேஷமாக இருக்கும். இப்போ அதுவும் போச்சு, எல்லாமே போச்சு. இன்றைக்கி அன்றைக்கி கூட ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒருத்தன் அழுதுங்கிறான். ஏண்டா பொண்ணு பார்த்துட்டு வந்து நீ போனியாடா? நான் போகல, நேரம் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு சமயம் முகத்தை பார்த்த மாதிரி இது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி. நேரம் இல்லாதனால அம்மா அப்பாவை மட்டும் போய் பார்த்துட்டு வாங்கினேன். அழகான பொண்ணு, 6 அடி உயரம், நேரம்னு எல்லாம் சொன்னானுங்க, 3 அடி அகலம்னு எவனுமே சொல்லலைன்னா இல்லையா? அவன் கவலை பிரச்சனைன்றதும் கவலைன்றதும் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த நிலைகள்லாம் போக்குறதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணால் பழமொழிகள் மூலமாக பண்பாட்டையும் நாகரிகத்தையும் சொல்லி கொடுத்தான். நிறைய அப்படி போகலாம். அப்படி தான் ஒரு மனைவி ஒரு மாமியார் வீட்டில் இருக்குது. அவன் தினம் அப்பப்போ போய் வர்றான் பஸ்ஸில் ஏறி. ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்தாரு, நானும் 10 நாளாக பார்க்குறேன்டா, தினம் போய் வரையே நல்லா இல்லை அப்படின்னா. இன்னும் நல்லா இல்லை, எங்கே பாரு, அங்கே தான் தெரியும், உன் வீடு வேறு என் வீடு வேறு அப்படின்னா. இல்லைடா எதுவும் மரியாதையாக இருக்காதுடான்னாரு. சீக்கிரம் சொல்லியா, பஸ் வந்துடுதுன்னா. ஏதோ சொல்லி வைக்கிறேன்டா, அப்போ வயசானவன் இருந்தாலும் ஒரு அனுபவத்தை சொல்லி வைக்கிறேன். உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரு. பஸ்ஸில் ஏறி உக்காந்தான், ஓரம் சீட்டு கிடச்சிது, வீசுகிற காற்றுல அப்படியே தூங்கிவிட்டான். என்னமோ சொன்னாரா அப்பா, உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வந்து, என்னமோ வயசான காலத்தில் அப்படி தான் சொல்லுவார், விடு அப்படின்னு அர்த்தம் புரியாமலே அப்படியே ஆனந்தமாக பயணம் போனான். மாமியார் வீட்டுக்கு போனான், வடபாயசத்தோடு தடபுள்ளான சாப்பாடு, ராத்திரி தங்கினான். மறுநாள் காலையில் எழுந்தான், குளித்தான், வந்து உக்காந்தான். மனைவியை கூப்பிட்டு கேட்டான், அம்மாடி என்ன டிஃபனுன்னா. அந்த அம்மா போய் அவங்க அம்மாவை கேட்குது, மாப்பிள்ளை உட்காந்துங்கிறாரு, என்ன டிஃபனுன்னு கேட்டுது. அடி நம்ம மாப்பிள்ளை தாண்டி அடிக்கடி வந்து போகிறவர் தானே, அவருக்கு என்ன கிடக்குது, டிஃபனுக்கு போடுறதுக்கு நேரம் இல்லைன்றதுனால ராத்திரி மீந்து போன பழையதை குண்டானில் போட்டு நீராகரத்தை ஊற்றி வையணுச்சு. ஒரு பாத்திரத்தில் பழைய சாதத்தை போட்டு நீராகரத்தை ஊற்றி கொண்டாந்து எதிரில் வச்சுது. இவங்க அமைதியாக இருக்கிறான். டிஃபன் வரும்னு அந்த நீராகரமும் தெளிஞ்சு இருந்தது. இது இன்னான்னு இவன் எட்டி பார்த்தான். அந்த நீராகரத்தில் இவன் முகம் தெரிஞ்சுது. அப்போ தான் நினச்சான், அப்பாவை நினச்சான், உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னு சொன்னாரே அப்பா, அது இதான் போலகுது நினச்சி சிரிச்சாங்க. அவன் சம்சாரம் கேட்டுது, எதுக்கே சிரிக்கிறேன்னு. இல்லை எங்கள் அப்பா புறப்படும் போது இது மாதிரி சொன்னார், அதுக்கு வருத்தப்பட வேண்டியது, சிரிக்கிறியே அதுக்கு இல்லடி, அந்த ஆள் எத்தனை தடவை இந்த மாதிரி முகம் பார்த்துருந்தா எனக்கு சொல்லியிருப்பாருன்னு நான் அவரை தான் நினச்சி பார்த்தேன்னா. அதனால் வாழ்க்கையில் சார் கொண்டாடுவதற்குரிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது. மனிதனை எப்படி வாழணும்னு பழகித்தான். ஒன்று ஞாபகம் வச்சுங்கய்யா, மனிதன் என்ற சொல்லே மனம் என்ற சொல்லில் தானே வந்தது. காலால் நடக்கிற விலங்குகளுக்கு கால்நடைன்னு பேர், மனிதனுக்கு காலால் நடந்தாலே இவனுக்கு மனிதன்னு பேர். நம்ம மனம்ன்ற சொல்லிலிருந்து நம்ம வளர்ச்சியானவர்கள். இந்த மனதில் சில சமயங்களில் சிக்கல் வரும், பிரச்சனை வரும். கவலைக்கு மருந்தே கவலைப்படுவதல்ல, கவலைக்கு மருந்து இன்னொரு கடைக்கு போகிறது இல்லை.
இல்லைங்களா? ஆமாம், நிறைய பேர் அங்கே போகிறான், அது கவலையை கூட்டுமே தவிர குறைக்காது. ஏன்னா மனசு சரியில்லைன்னு அங்கே போன பிறகு உடம்பு கெட்டு போகுது இல்லையா? அங்கே போய் உடம்பு கெட்டு போகுது சார். இங்கே பெரிய கொடுமை என்னென்னா, அங்கேயும் நல்ல குணக்கேடர்கள் வேறு, குடிகாரர்கள் வேறு. அது ஞாபகம் வச்சுங்க. குணக்கேடர்கள் வேறு, குடிகாரர்கள் வேறு. நல்ல நினைவில் வச்சுக்கணும். டாஸ்மாக் கடை உக்காந்துங்கிறான் சார், இந்த மாதிரி செல்ஃபோன் டேபிள் இருக்குது, செல் அடிக்குது, எடுத்தான். ஏங்க எப்போ வருவீங்க? நான் எப்போயாவது வரேன். என்ன விஷயம்? இல்லை, பட்டு புடவை வாங்க வந்தேன், 3000 ரூபாய்க்கு நல்லா இல்லை, 4000 ரூபாய் பிரமாதமாக இருக்குது, எடுத்துக்கோ. வச்சிட்டான். 1/2 மணி நேரம் போச்சு, மறுபடியும் ஃபோன் வந்தது, எடுத்தான். ஏங்க பிறந்த நாளைக்கு 2 சவரனில் மைனர் செயின் மாதிரி கேட்டேன்ல, அவ்வளவு திடமாக இல்லை, 5ல் சூப்பராகுது, அதுக்கு ஏன் கேட்குற, எடுத்துக்கோ. நீங்கள் எப்போ வருவீங்க? நான் எப்போவாது வர்றேன். எங்கே இருக்கிறீங்க? அது ஏன் அவனுக்கு அவசியமா? நீ கேட்டதை சொல்லிட்டேன், எடுத்துக்கோ. வச்சுட்டான் ஃபோனு. பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டான், அவன் ஏண்டா 1/2 மணி நேரமாக ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடுறான்னு உன்னை கெஞ்சி கெஞ்சி கேட்டுங்கிறேன், கையில் கால்னா இல்லைன்ற, 2 சவரனுக்கு பதிலாக 5 எடுத்துக்கோன்ற, 2000க்கு பதிலாக 3000 ரூபாய் புடவை எடுன்ற, நியாயமாடா இதுன்னா? இது எவன் செல்லுன்னே தெரியல. அது ஏதோ அவன் சம்சாரம் கேட்குது போலகுது, அவன் போதையிலே இதை வச்சுட்டு போட்டுக்கிறான். இதில் அவன் ஏன் நான் எடுத்துக்கோன்னா, இப்படி கேட்டு நடக்கிற சம்சாரம் உலகத்தில் இருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு நாளும் நான் தாண்டா என் வீட்டில் கேட்டு கேட்டு நடக்கிறேன், இப்படி கணவனை கேட்டு நடக்கிற ஒரு பெண்ணு வையகத்தில் இருக்கிறாளேன்னு இந்த அம்மா வாழ்த்துறது மனசு இல்லாமல் தானடா எடுத்துக்கோன்னு சொன்னேன். அதனால் குணக்கேடர்கள் வேறு, குடிகாரர்கள் வேறு. ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் கலந்தது தான் சார் உலகம். இருவேறு உலகத்து இயற்கைன்னா இன்னாதம்மை உலகம், அதன் இனிமை காண்போர் இயல்புணர்ந்தோர். அதான் இலக்கியம் சொல்லுது. அதை படித்தாதான் நமக்கு இது தெரியும். இன்னாதம்மை உலகம், இப்படி உலகம் இப்படி தான் இருக்கும். அதனுடைய இனிமை எதுவோ அதை நீ பார்க்க பழகு. அதை யார் சொல்லிக் கொடுத்தது நமக்கு? மகாகவி பாரதி சொல்லிக் கொடுத்தார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாழ்ந்தவர், அடிவயிறு காலி சார், பட்டினி. ஆனாலும் அவனுடைய ஆனந்தத்துக்கு பஞ்சமே இல்லாமல் வாழ்ந்த பிரபஞ்ச மகாசித்தன் அவன். அதனால் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு படிப்பினை, ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விழிப்புணர்வு, ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு எழுச்சி. சாதாரணமானது இல்லை. பல்வேறு புத்தகங்கள், அதாவது படிக்காமலே மேதையாகிறது அது வேறு விஷயம் வேறு. அப்படி படிக்காமலே மிகப்பெரிய மேதைகளானவர்கள் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சாதாரணமான அறிஞர்கள் அல்ல, உலகமக அறிஞர்கள் 2 பேருமே. அவ்வளவு பெருமிதமான நிலையில் இருக்குது. ஏன்னா நிறைய அந்த பக்கம் போகலாம், இருந்தாலும் இந்த பக்கமே நான் வர்றேன். ஒன்றுமில்லை சார், ஒவ்வொருத்தர் செயல்களில் எத்தனை நூல்கள், பெருந்தலைவர் காமராஜரை பற்றிய நூல்கள் நிறைய வந்திருக்குது, படித்து பாருங்கள். ஒரு மனிதர் எப்படி இருக்கணுன்றது கிடையாலாம். மேதக அப்துல் கலாம் அவர்களுடைய இந்திய தேசத்தினுடைய விடிவெள்ளி, வல்லரசு நாடுகளோடு போட்டி போடுகின்ற தகுதி பாரதத்துக்கு உண்டு என்று உலகத்துக்கு நிரூபித்து காட்டிய, நிமிர்ந்து நிற்க வைத்த பெருமை மேதக அப்துல் கலாம் அவர்களுக்கு சாரும் இல்லையா? அதனால தான் நான் போகிற இடங்கள்லாம் சொல்கிறது, ஏபிஜே அப்துல் கலாம்னு சொல்கிறேன். ஏ ஃபார் அல்லா, பி ஃபார் பெருமாள், ஜே ஃபார் ஜீசஸ் என்று 3 மதத்துக்கும் தொடர்புடைய இணையான மனிதராக நிமிர்ந்து நின்று வழிகாட்டிய பெருமைக்குரியவர் அவர். அக்னி சிறகுகள்னு எழுதியிருக்கார். படிங்க, பிள்ளைகளை படிக்க சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அவனுக்கு பரீட்சைக்கு படிக்கிற புத்தகத்தை மட்டும்தான் கொடுக்குறோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் 1 மணி நேரம் மற்ற நூலையும் படிக்கிறதுக்கு ஆர்வப்படுத்துங்க. ஏன்னா நான் ஒரு வீட்டுக்கு போய் உட்காந்துங்கிறேன், அப்பா வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆனோம், 1 மணி நேரம் ஆகணும். ஏதாவது புஸ்தகம் கொடுறான்னா கெமிஸ்ட்ரி புத்தகத்தை கொடுத்துட்டு போட்டான். அதை நான் படித்து என்ன ஆக போகுது? ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது அதான்றான். அதனால் பிற புத்தகங்களையும் நம்ம கொடுப்போம் சார். முதல்ல மனிதனுக்கு புத்தகத்தை தேடுகிற பழக்கம் எப்போ வரும்னு கேட்டால் ரசனையால் தான் அது வரும். ஏன்னா அது படிப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படின்னார் பாவேந்தர்.
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காரை விட்டு இறங்கி அப்படி படியில் ஏற போகிறாரு. வீட்டில் உதவியாளர் வந்து ஐயா படி ஐயா படின்னாரு. அவர் சொன்னார், எங்கள் அப்பா அம்மா சொல்லியே நான் படிக்கலை, பேரறிஞர் அண்ணா சொல்லியே நான் படிக்கலை, நீ சொல்லியா நான் படிக்க போகிறேன்னாரு. அவர் சொன்னது படி, இவர் எடுத்துக்கிட்டது அந்த படிப்பு. அந்த படிப்பு என்பதில் இருக்கக்கூடியது பாடநூல் படிப்பு மட்டும் அல்லையா. ஏன்னா பாடநூல் படிப்பு என்பது திறமையை வளர்க்கும், பிற நூல்கள் தான் மனிதனின் புத்திசாலித்தனத்தை வளர்க்கும். திறமை வேறு, புத்திசாலித்தனத்தை வேறு. அப்பா டென்ஷனாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு உள்ளே வர்றாரு. பையன் டென்ஷனாக உட்காந்துங்கிறான். மத்தியானம் 2 மணிக்கு உள்ளே வந்தவர் கேட்டார், என்னடா நானே டென்ஷனாக வரேன், என்னோட நீ டென்ஷனாக இருக்கிற, என்ன விஷயம்? போப்பா வைத்தியசில் கலப்பாத போ. என்னடா என்ன ஆச்சே? அடா போப்பா, இங்கிலீஷில் 1 மார்க்கில் போச்சு, நானே வைத்தியசில் உட்காந்துங்கிறேன்னா. போனால் போது விட்றான்னு போயிட்டார் சார். சாயந்தரம் 6 மணிக்கு தான் சார் தெரியும் அவன் வாங்கினதே ஒன்று தான்னு. அவன் அன்றைக்கி அப்பயே தெரிஞ்சிருந்தால் 2 சாத்தியிருப்பார். 1 வாங்கிறதுக்கடா ரூபா கட்டுறேன்னு. அவன் எவனா அழகாக சமாளித்தான். பார்த்தீங்களா? வாழ்க்கையில் சாமர்த்தியம் வேணும் சார். சில விஷயங்களில் நாம் தெரிஞ்சுக்கிறத தவிர புரிஞ்சுக்கிறது கிடையாது. புரிஞ்சுக்கிறது வேறு, தெரிஞ்சுக்கிறது வேறு. ஒருத்தன் முதல் ஆண்டு தன்னுடைய மனைவிக்கு நினைவு பரிசு வாங்கி கொடுக்கணும், திருமண நாளுக்கு நினைவு பரிசு வாங்கி கொடுக்கணும். ஒரு ஷாப்பிங் மால் போனான். இங்கே ஒரு புதுமையான பொருள் எதுன்னு கேட்டான். ஒரு தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் எடுத்து கொடுத்து இதுதான் புதுமையான பொருள்னா, ஆஹா 1500 ரூபா பொருள் வாங்கிடு. வாங்கிட்டேன்னா இது என்ன பண்ணோன்னா, இதில் சூடாக வச்சா சூடாக இருக்கும், ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கும்னா. நேராக வீட்டுக்கு வந்து ஒய்ஃபு கிட்ட கொடுத்தான். அம்மா வெயிட்டாக இருக்குதுன்னா, சும்மா வாடி, ஒரு கப்பு ஐஸ்கிரீம் இருக்குது, ஒரு கப்பு காப்பியும் உள்ளக்குதுன்னா. அதாவது சூடாக வச்சா சூடாக இருக்கும், ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கும். புரிஞ்சுதா? நான் சொன்னேன், புரிஞ்சுதா? புரிஞ்சுதோ இல்லையோ சொல்லிட்டேல்ல, விடு. அவன் அது புரிஞ்சுதுன்னு வரமாட்டான், புரியலேன்னு வரமாட்டான். ஏன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எங்கள் வீட்டு அம்மாவை கேட்டது, எதிர் வீட்டில் ஒரு அம்மா நாய்க்கு பிடிச்சிக்கிட்டு தான் தினம் வாக்கிங் போகும். நாயை கையில் பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போகும். அதுக்கு என்ன ஆசைப்பட்டாலே தெரியல. ஏங்க எனக்கு ஒரு நாய் வாங்கி கொடுங்க, நான் கூட டெய்லி வாக்கிங் போனேன்னு. நாய் கூட இல்லை, எதையோ வாங்கி கொடுக்குறேன், நீ நடந்தால் சரி அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு நாயை 15,000 ரூபா கொடுத்து வாங்கியாந்து கொடுத்தேன் சார். 3 நாள் அதை கூட்டிக்கின்னு வாக்கிங் போய் 4ஆவது நாள் சொல்கிறா, இனிமேல் இது கூட போக லாய்க்கப்படாது, நாளையிலேருந்து நீ வான்னா. இதை நான் வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடி சொன்னேன், அதில் நியாயங்குது இல்லையா? இப்போ நான் வாங்கி கொடுத்து 3 நாள் அதனோடு போயிட்டு இது லாய்க்கப்படாது நீ வான்னா, இது என்ன தரத்தில் நான் எடுத்துக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். புரிதல் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுதான் அந்த பக்குவத்தை கொடுக்கறது எதுன்னா புத்தகம் தான். புத்தகம் தான் சார் பக்குவத்தை கொடு. நீங்கள் தென்கட்சி சுவாமிநாதனுடைய எத்தனை வேல்யூம் எழுதியிருக்காரு. தமிழறிஞர் சுக்கி சிவம் அவர்கள் அற்புதமாக எழுதியிருக்கிறார். நிறைய வாழ்வியல் நூல்களை எழுதியிருக்கிறார். நம்ம தேடி படிக்கணும் சார், படிக்கணும். ஒரு நேரம் அதுக்குன்னு ஒதுக்கணும் சார், அதுக்குன்னு ஒதுக்கணும். இன்னும் சில பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், குறிப்பிடுங்க. அதில் நல்ல கருத்துக்கள் வந்தால் அண்டர்லைன் பண்ணுங்க, கோடு போடுங்க. இது பரீட்சைக்கு வருமானு மட்டும்தான் கேட்குறான் பையன். நீங்கள் எவ்வளவு சொல்லுங்கள் இது பரீட்சைக்கு வருமா, அவன் கேள்வியே அதுதான் சார். ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே அதுதான். அதனால் வாழ்க்கையில் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் அந்த மனத்தெம்பும் மன தைரியமும் கொடுக்கறது எது தெரியுங்களா? நூல்களினுடைய ஆழ்ந்த சிந்தனைகள் நமக்குள் நுழைந்து விட்டால் நம்முடைய மனதை அது பக்குவப்படுத்திடும். மனம் பக்குவப்பட்டாலே வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு லைனில் அடிக்கலாம் சார் எல்லாத்தையுமே. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணும் படித்திருக்கிறாள், ஆணும் படித்திருக்கிறாள். அந்த அம்மா கேட்குது வீட்டுக்காரனை பார்த்துட்டு, எங்கே நான் வெளியே போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும், அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா முடிஞ்சு போச்சு. அதனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்கும். நான் நிறைய அடிக்கடி சொல்லுவது உண்டு, இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நான் ரசித்த ஒன்று அது. நம்ம ரசித்ததை திரும்ப திரும்ப சொல்லலாம். எங்கள் ஐயா சண்முகடி வேலு இருக்கிறார் திருவாரூரில். அவர் மாதிரி ஒரு ரசனையாளர் உலகத்திலே கிடையாது. அண்ணன் தான் எங்களுக்கெல்லாம் குருநாதர். அது மாதிரி நிறையெல்லாம் இப்படி தாண்டா ரசிக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர். தென்கட்சியார் எனக்கு பாடம் நடத்தினவர். ஆரம்ப காலத்தில் திருக்குறளார் ஐயா முனுசாமி அவர்களோடு நான் 10 ஆண்டுகள் காரில் பயணம் பண்ணேன். எனக்கு என்ன வேலை தெரியுமா? அப்போது அவங்க மேடையில் உக்காந்தாங்கன்னா ஐயாவுக்கு வெந்நீர் கொடுக்குறது தான் வேலை. ஒரு 5 வருஷம் வெந்நீர் கொடுத்துருந்தேன். அவருக்கே மனசு கேட்கல. ஒரு 3ஆவதில் ஒரு பேச்சாளர் நான் வந்து உட்காடுறான்னார்.
அங்கேருந்துங்க நான் அப்பப்போ வெந்நீர் கொடுறான்னாரு. அப்படி வந்து தான் பேச்சு உலகத்துக்கு நான் அப்படியே நுழைஞ்சேன்னு வச்சிங்களேன். அவங்கெல்லாம் எனக்கு குருநாதர்கள். அதே மாதிரி பேராசிரியர் கணேஷ் சிர்சபேசன், அது மாதிரிலாம் ஒரு ஆட்களை உலகத்திலே பார்க்க முடியாது சார். அவர் சொன்னது தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அது வந்து ஒருத்தனை டாக்டர் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவன் போனவன் வேகமாக வந்துட்டுக்கிறான். என்னையா டாக்டர்கிட்ட அனுப்புனேன், சென்டிமெண்ட்டாக சரியில்லைன்னா. என்னையா சென்டிமெண்ட் இல்லைன்னு கேட்டு, ஒன்றும் இல்லை, அந்த ஆள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிளினிக் வச்சுருக்கான் போலக்குது, கீழே படிக்கும் கீழே போர்டு வச்சுருக்கிறா போலக்குது, மேலே போகும் வழின்னு இதை படிச்சுட்டு இவன் ஓடியான்ட்டான். இவனே உடம்பு சரியில்லாத போகிறான், ஹார்ட் பேஷண்ட்டு, மேலே போகும் வழின்னு போட்டதை பார்த்துட்டு ஓடியா. அதையாடா பார்த்துட்டு ஓடியா, அந்த படிக்கட்டில் போகிறதுக்கு தான் பதிலாக மேலே போகும் வழின்னு ஷார்ட்டாக எழுதிக்கிறான், இப்படியாடா புரிஞ்சுக்கிறதுன்னாரு. அது மட்டும் இல்லை ஐயா, மேலே வச்சுக்கிற போர்டும் ஆபத்தாக இருக்குதுண்ணா. என்னடாண்ணா, டாக்டர் வைகுண்டம்னு வச்சுக்கிறாரு. அதனால் ரெண்டையும் இங்கே நான் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன். இது லாய்க்கப்படாது. நான் ஏன்னா நம்ம ஆளுங்க சென்டிமெண்ட்டில் மூழ்கணுங்க இல்லைங்களா. ஒரு அசரீரியாக நீங்கள் நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா சந்தோஷமாக அதான் ஆஹா மகிழ்ச்சி சார்னுவாங்க. அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஐயா, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பது பலவீனம். எனக்கு மகரிஷி வேதாத்திரி மகரிஷி இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வார்த்தை எவ்வளோ வைப்ரேஷன் தெரியுமா. அது விஷயம் தெரிஞ்சு நேரம் பார்த்து சொல்லணும். எங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கிற கிச்சனில் சாதம் வடிக்கும் போது வாழ்க வளமுடன்ட்டேன், கஞ்சி தண்ணி கையில் ஊற்றிக்கினான். அந்த நேரத்தில் சொல்லாம அதை, ஏன்னா இடம் பொருள் ஏவல்னா எந்த இடத்துல எப்படி பொருளை எப்போ சொல்லணும். நிறைய அனுபவங்கள் சார். அனுபவங்கள் தான் கடைசியில் ஒரு நூலாசிரியனுக்கு நூல் வடிவத்தில் வருது. மீண்டும் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். திருக்குறளார் ஐயா நிறைய எழுதியிருக்கிறார், நம்ம சென்கட்சியார் எழுதியிருக்கார். ஏன் நம்முடைய தலைமைச் செயலாளர் தலைமை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் எத்தனை நூல்கள் எழுதியிருக்கிறார். பயண நூல்கள்னால் நல்லா எழுதியிருக்காரு. அதெல்லாம் படிங்களேன். அந்த பயண நூல்னா அவர் நம்மளை அழைச்சிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும். அவ்வளவும் அப்படியே கூட்டிகிட்டு போவார். இமயமலைன்னா இமயமலை அடிவாரத்துக்கு கொண்டு போயிடுவார். அந்த மாதிரி அந்த வாசகங்கள் அமைந்திருக்கும். அப்படி நம்ம படிக்கிறவன் நூலோடு பயணம் பண்ணணும் சார். அதுதான் சார் ஒரு எழுத்தாளனுடைய மிகப்பெரிய வெற்றி. அந்த எழுத்து நம்மை ஆளுகிறது. அதனால் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்தோமா கேட்டோமா போனோமான்னு இல்லை, போய் நல்ல நூல்கள் எங்கெங்கே இருக்குது, நல்ல கதை புத்தகங்கள் வாங்கி கொடுங்க பசங்களுக்கு. கதை சொல்கிற காலமெல்லாம் போச்சு சார். இப்போது எல்கேஜி பையன் யூகேஜி பையனை கேட்டால் அவன் கதை சொல்கிறான். ஏன்டா லேட்டுன்னா ஆரம்பித்தான்னா முடிக்க மாட்டான். அதனால தான் யாரும் கேட்குறதே கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. காலத்தின் மாற்றங்கள் நிறையா இருக்குது. ஐயா காக்கா கதை சொன்ன மாதிரி இப்போ காக்கா மட்டும் மாறலிங்க, மனிதனும் மாறிவிட்டான். எப்போ எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலையும் மாறிட்டான். அதனால தான் மீண்டும் நினைவு பண்ணுறீங்க. நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, உண்மையிலேயே நான் பாராட்டுறேன் ஐயா. இந்த புத்தக திருவிழா நானும் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். இங்கே தான் பெண்கள் அதிகமாக வந்திருக்கிற அழகான காட்சியை நான் பார்க்குறேன். ஒரு 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 இந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு பெண் வந்தாலே அந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றதாக கருதுறவன். சீரியலை தியாகம் பண்ணிட்டு வர்றது லேசான விஷயம் இல்லையா? இல்லை எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. சார் நானே நொந்து நூலாயிட்டேன் சார். நைரோபி போயிருந்தேன், 4 நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து 2 நாள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சி ஒரு நாள் பூரா இருந்தேன். மறுநாள் காலையில் என்னால் இருக்க முடியல, சரி ஒய்ஃபுக்கு உதவி செய்வோன்னு சொல்லி காலையில் எழுந்து அவளுக்கு காய்கறிலாம் நறுக்கி கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்தா 10:30 முடிச்சிட்டா சமையல. ஆஹா இப்படி தான் முடிப்பியா டெய்லின்னா? ஆமான்னா பிரமாதம் பிரமாதம், இந்த ஏஜ்லேயும் இப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்கிறேன்னா 10:30 தான் சீரியல் தொடங்குதுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். அவள் காலையில் 10:30 உக்காந்தா பாருங்கள். இனி இவன் எழுந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, இன்றைக்கு நாள் பூரா இவளுக்கு மட்டுமே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்பப்போ தண்ணி கொண்டாந்து கொடுப்பேன். விளம்பர இடைவேளை வருவதெல்லாம் தண்ணி கொண்டாந்து கொடுப்பேன், வெந்நீர் கொண்டாந்து கொடுப்பேன். 11:30 மணி ஆச்சுன்னா ஒரு கப் காஃபி கொண்டாந்து கொடுத்தேன், ஸ்நாக்ஸ் கொண்டாந்து கொடுத்தேன். அந்த மாதிரி எழுந்திரிக்கவே கூடாது, ஹெல்ப் பண்ணுவேன் இன்றைக்கின்னு சொல்லி முழுசாக சாயந்தரம் 8:30-9 வரைக்கும் அப்படியே பயணமாச்சுங்க. மத்தியானம் இந்த நியூஸ் வர நேரத்தில் தான் எழுந்து வந்து சாப்பிட்டோம். அது நமக்கு எதுக்கு? அதனால் அங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சு சாயந்தரமாக ஆச்சு. படுக்க போகும்போது எனக்கு மண்டை வலி தாங்கலை, மயக்கமே வந்துட்டுது. என்னன்னா அவன் மேலே இருந்த மரியாதை பக்தியாக மாறி போச்சு. இப்போது வேறு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரு வீட்டு பிரச்சனையே தாங்க முடியல. அவள் சேனல் டு சேனல் மாற்றி ஒரு 7-8 குடும்ப பிரச்சனைகள்லாம் பார்த்து என்னை ஞாபகத்தில் வச்சுக்கிறா பார்த்தீங்களா? இதை விட ஒரு பெருமை உலகத்திலே கிடையாதுறான்னு அன்னையிலேருந்து ஒரு ஒரு பக்தி ரூபத்திலே பார்க்குறது. சீரியல் பயங்கரம் சார். இப்போ அது போகுது. சில பேருக்கு பாருங்கள், எனக்கு விளம்பரம் தான் சோறு போடுதுன்னு நான் ஒருத்தன் அவ்வளோ கம்பெனி வச்சுக்கிறேன். இல்லைடா, ஒவ்வொரு விளம்பரத்துக்கு தான் ஒன்று வருது.
இன்றைக்கி பேசுகிறது கூட அப்படி தாங்க பேசுகிறாங்க. கிச்சனில் மருமக இருக்குது, மாமியார் இங்கேருந்து சொல்லுது, அத்தை பால் பொங்குது சிம்மில் வையின்னா, அந்த பொண்ணு கேட்குது சிம்மு 1 சிம்மு 2 கேட்குது. இல்லை, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் அப்படி போகுது சார். அது வீட்டுக்குள்ளே வந்து ஆட்டி படைக்குது எல்லாமே. அன்றைக்கி வந்து தேட்டரில் போய் பார்த்தோம் குடும்பத்தோடு, அது வேறு குதூகலம், அது வேறு மகிழ்ச்சி, அது வேறு ஆனந்தம். இல்லை, இன்றைக்கி இருக்கிற தலைகீழாக போச்சு. நான் இயக்குனரை பாராட்டுறேன், என்னை இப்படி சிந்திக்க வச்சது அவர் காக்கா கதை தான். அதனால தான் ஒருத்தர் பேச்சை கேட்கணுன்றது, ஒரு புத்தகத்தை படிக்கணுன்றது. ஏன்னா உங்களுக்கு அதுலேருந்து சிறை கிடைக்கும் சார், அதுலேருந்து சிறை கிடைக்கும். சில பேர் பாருங்கள், நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, உண்மையிலேங்க உங்களுடைய மன கஷ்டத்திற்கு மிகப்பெரிய மாமருந்தே புத்தகம்தான் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். எனக்கு இன்னொருத்தர் நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் சார், அருமையான செய்தி. நூலகம் என்று அவர் எழுதலைங்க, மன மருத்துவ நிலையம்னு எழுதியிருந்தாராம். மன மருத்துவ நிலையம். மனசுக்கு எங்கெங்கே மருத்துவம் கிடைக்கும், நீங்கள் வாசிக்கிற வாசிப்பு தான் உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் சார். எந்த டாக்டரையாவது போய் கேளுங்க, சார் எனக்கு மனசே சரியில்லை மருந்து கொடுங்கன்னு. அவர் சொல்லுவார், நானே வந்து கிளினிக்கில் பேஷண்ட்டு வரலையேன்னு மனசு சரியில்லாமல் இருக்கிறேன், நீ வந்து என்ன கேட்குறியான்னுவார். ஏன்னா சில பேர் அவரையும் படுத்துகிறான்ல. நிறைய பேர் வந்து, நான் ஒரு மருத்துவர் பக்கத்தில் உட்காந்துங்கிறேன் சார், வினோதமான உலகம்ன்றதுக்காக நான் உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன். ஒரு உட்காந்துங்கிறாரு, வந்தவன் கேட்டான் என்ன பண்ணுதுன்னார். என்னையே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ எம்பிபிஎஸ் படித்தேன்னா. என்னடா வில்லங்கமாக இருப்பான் போலக்குது சார். எப்பயும் கேட்குற வழக்கம், என்ன பண்ணுது, வலது கால் முட்டி குடையுதுன்னா. வயசு என்னன்னார், 72ன்னா. 72னா குடைய தான் செய்யும். அவன் கேட்குறான், அதே வயசு தான் இடது காலுக்கும், அது குடையில. ஏன்னா இப்போ டாக்டருக்கு குடையுது, அவர் இப்படி கையை வச்சார். இவன் கேட்குறான், வலிக்கிற மாதிரி இருக்குதான்னா. ஆமான்னார். நான் கேட்ட கேள்வியிலே உங்களுக்கு ப்ரெஷர் ஏறி இருக்கும், அது பயப்படாதீங்க, அந்த வலியெல்லாம் மோசமான வலி கிடையாது, ஒரு இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியாக போடும், அம்மா கிட்ட சொல்லி முடிஞ்சால் எனக்கு ஒரு 1/2 கப்பு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் கூட அவர்கிட்ட நெருங்கிட்டான். சொல்லிவிட்டு சரி இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி 4 கிலோமீட்டர் நடன்னாரு. அவன் சொன்னான், நடக்கிற காரியமாக சொல்லன்னா. அந்த டாக்டருக்கும் கோவம் வருமா வராத, மனுஷன் தானே சார், நீ நடக்கலைன்னா உனக்கு காரியம் நடக்கும்ட்டார். அதனால் அவர் முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தார். ஒவ்வொரு இடத்துல சார், ஒவ்வொரு இடத்துல யார் யார் எப்படி இருப்பான்றது நிறைய நீங்கள் பார்க்கணும். தயவு செஞ்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பாருங்கள், சினிமா கொட்டாவுக்கு போனாலும் பாருங்கள், கோவிலுக்கு போனாலும் பாருங்கள், பஸ்ஸு பயணத்தில் பாருங்கள், ட்ரெயின் பயணத்தில் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும். நீங்கள் அந்த அனுபவத்தை கூட நீங்கள் துவக்கலாம் சார். நான் பார்த்த அனுபவம்னே, நான் அனுபவித்த அனுபவம்னே நீங்கள் பார்க்கலாம் சார். நிறைய இடங்கள்ல இருக்குது, நிறைய இடங்களில் கொட்டி கிடக்குது சார். ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி ஒருத்தன் அந்த ரிசப்ஷனில் எதில் வந்து உக்காந்து கேட்குறான், சிஸ்டர் இந்த 8ஆம் நம்பர் ரூமில் பாலுகிறாரு, இவர் எப்படிக்கிறாரு, 1 வாரமாக ஐசியூவில் இருக்கிறாரு, எப்படிக்கிறாருன்னா. அதுக்கு அந்தம்மா சொல்லிச்சு, கேஸ் ஷீட் எடுத்து பார்த்துட்டு, ரெக்கவர் ஆகிட்டாரு, நல்லா தானே ஆகிறாரு, வீட்டுக்கு போகலாமே, அவருக்கு ஒன்றுமே இல்லையான்னுச்சு. ஆமாம், அவ்வளோ அக்கறையாக கேட்குறீங்களே, நீ யாருப்பான்னு கேட்டுது. அந்த 8ஆம் நம்பர் பாலுவே நான் தான். அப்போ அதுவும் கேட்டான், அந்த சிஸ்டர் கேட்டுது, நீ அங்கே வந்த டாக்டர்லாம் டியூட்டி டாக்டர்லாம் வராங்க, கேட்க வேண்டியதானே, என்னையும் கேட்குறேன்னு. இல்லை, அங்கே யார் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க, நீங்கள் தான் நானும் 10 நிமிஷம் உட்காரோம், வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அன்பாக சொல்லிங்கிறீங்க, அதனால தான் உங்ககிட்ட தான் நமக்கு விஷயம் கிடைக்கணும்னு நினச்சி நான் உங்களை நம்பி கேட்டேன்னா. சரின்னு ஒன்றும் இல்லைன்றதை முடிவு பண்ணின்னு போய் உள்ளே போய் படுத்தான் பாரு பெட்டில். டியூட்டி டாக்டர் வந்தார், எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானேன்னு இவன் கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், உனக்கு ஒன்றும் இல்லைன்னு யாரா சொன்னது, தாம்பரத்தில் ஒரு வீடு இருக்குது, சைதாப்பேட்டையில் 2 கிரவுண்ட் இருக்குது, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு யார் சொன்னது, படு, நாங்கள் அனுப்புகிற வரைக்கும் இங்கே இருன்னு.